எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இந்தியா டெம்பிள் டூர் சேனல். நான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்தலம் ஸ்ரீ கந்தசாமி கோயில், திருப்போரூர். இந்த கோயிலுக்கு போகிற வழி, இது வரலாற்று பின்னணிகளை பற்றி நான் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ அந்த கோயிலுக்கு எப்படி போகணும் அப்படின்னா, சென்னையிலேருந்து மாமல்லபுரம் போகிறதுக்கு முன்னாடி, அதாவது மாமல்லத்துக்கு முன்னாடி ஒரு ரைட் சைடில் போனீங்கன்னா திருப்போரூர், ஒரு 3 கிலோமீட்டர் அப்படி போனீங்கன்னா திருப்போரூருங்கிற ஊர் வரும். அங்கே தான் இந்த கோயில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் திருவிடைந்தில் இருக்கிற நித்திய கல்யாண பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு கூட இந்த கோயிலுக்கு நீங்கள் போகலாம். இப்போ அந்த கோயிலை பற்றி நம்ம பார்ப்போம். இறைவனுடைய பெயர் கந்தசாமி. தலவிருட்சம் வன்னிமரம். ஒரு 800 வருடங்கள் பழமையான ஒரு கோயில். ஊர் திருப்போரூர், மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சார்ந்த ஒரு கோயில். முருகப்பெருமான் அசுரர்களை எதிர்த்து நிலம், ஆகாயம், கடல் ஆகிய 3 பகுதியில் நின்று போரிட்டு வெற்றி கண்டார். அசுரர்களின் கர்மத்தை நிலத்தில் நின்று போரிட்டு திருப்பரங்குன்றத்தை முருகப்பெருமான் அடக்கினார். அவர்களின் மாயையை கடலில் நின்று போரிட்டு திருச்செந்தூரில் வெற்றி கண்டார். இவ்வகையில் அசுரர்களின் ஆணவத்தை விண்ணில் நின்று முருகப்பெருமான் அடக்கி ஒடுக்கிய இடமே திருப்போரூர் தலம். இது ஒரு 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கோயில். அருணகிரிநாதர் தன் திருப்புகழில் இந்த கோயிலை பற்றி பாடியிருக்காரு. இந்த ஊரில் தான் திருப்போரூர் கந்தசாமி திருக்கோயிலை மதுரை மீனாட்சி அம்மன் திருவருளால் நிர்மாணித்த மகான் சிதம்பர சுவாமிகளின் திருமணம் அமைஞ்சிருக்கு. மதுரையில் சங்கப்புலவர் மரபில் அவதரித்த சிதம்பர சுவாமிகள் இவர் மதுரை மீனாட்சி சொக்கநாதரை அனுதினமும் உள்ளத்தில் இருத்தி தியானித்து வந்தார். மீனாட்சி அம்மனின் மீது கலிவெண்பாவும் பாடியிருக்காரு. தந்தை ஈசனைப் போலவே இங்கு சுயம்பு மூர்த்தியாக தோன்றியவர் கந்தபெருமான் என்கிறது ஸ்தல புராணம். மூலவருக்கு அபிஷேக ஆராதனைகள் இல்லை. மாறாக ஸ்ரீ சுப்பிரமணியர் எந்திரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த எந்திரத்துக்கே அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன. இந்த எந்திரத்தில் கந்தக்கடவுளின் திருநாமங்கள் சுமார் 300க்கும் மேலாக பொறிக்கப்பட்டிருக்கிறது. முருகன் அப்பனைக்கே பாடம் சொல்லிவர், அந்த ஞான குரு அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற தலங்களை போல இல்லாமல் ஸ்ரீ பிரம்மாவுக்கு உரிய அட்சரமாலை கையில் ஏந்தியபடி, திருமாலை போல இடது கரத்தை தொடையில் வைத்தபடி, சிவனாருக்கே உரிய அபய ஹஸ்த முத்திரையுடன் மும்மூர்த்திகள் அம்சமாக இங்கே காட்சி தருகிறார். ஓம்கார அமைப்பில் அமைந்திருக்கும் ஆலயம். சுவாமியை தரிசித்து விட்டு வெளியே வரும்போது தான் சன்னதியில் பார்த்தா முன்னே தரிசித்து செல்பவர்களை பார்க்க முடியாதபடி நம்ம அமைச்சிருக்காங்க. உபதேச மூர்த்தியாக இங்கே காட்சி தருகிறார். சிவபெருமானது மடியில் தந்தையின் திருமுகத்தை பார்த்தபடி முருகன் அமைந்திருக்க, சிவபெருமானோ தன் குழந்தையிடம் பிரணவ பொருளை உபதேசம் பெறும் அதி அற்புத திருவடிவ உபதேச மூர்த்தியாக இங்கே இருக்கிறாரு. எல்லா கோயில்களையும் கோபுரத்தை கடந்து உள்ளே நுழைந்ததும் கொடிமரம் அமைஞ்சிருக்கும். ஆனால் இங்கே கோபுரத்துக்கு வெளியே இருக்கிறது கொடிமரம். விசாகமும் தைப்பூச திருவிழாவும் இங்கே விமர்சையாக கொண்டாடுகிறாங்க. விசாக விழாவில் சுவாமிக்கு திருப்பாவாடை வைபவம், தைப்பூச திருவிழாவின் போது தெப்ப உற்சவம் சிறப்பாக நடைபெறுகிறது.
ரொம்ப சிறப்பான மிக அழகான ஒரு கோயிலை நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.